ஹலோ எவ்ரி ஒன் வணக்கம் வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இது மாதிரி கான்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டே நம்பர் ரீடிங்ஸ். ஓகேங்களா, அதாவது யார் யாரெல்லாம் 1 to 10 பிறந்தீங்களோ உங்களுக்கு பைல் நம்பர் 1, 11 to 20 பைல் நம்பர் 2, 21 to 31 பைல் நம்பர் 3. ஓகேங்களா, ஸோ நான் வந்து உங்களோட பர்த்டே நம்பர் எதுவாக இருந்தோம், இப்போ நீங்கள் வந்து 1ஆம் தேதி பிறந்தீங்க பைல் நம்பர் 1, இல்லை 11 to 20 பிறந்தீங்கன்னா பைல் நம்பர் 2, அண்ட் இது பைல் நம்பர் 3. ஓகேங்களா, ஸோ டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ டைரெக்டான ரீடிங்குள்ளார போகலாம். ஸோ பைல் நம்பர் 1 யார் யாரெல்லாம் 1 to 10. ஓகேங்களா, ஸோ 1 to 10 யார் யாரெல்லாம் பிறந்தீங்களோ ஸோ உங்களுக்கான மெசேஜ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். எடுத்தோடனே ஒரு நல்ல விஷயம் வந்திருக்கு. ஏதோ ஒரு பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகுது. மணி டேர்ம்ஸ், ப்ரொஃபஷனல் டேர்ம்ஸ், உங்களோட ஆசைகள், பேஷன்ஸ் இது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பிளாக்கேஜஸ் இருந்துச்சுன்னா எஸ் விலகுது. எஸ் ஜஸ்டிஸ், நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கான பலன் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் உங்களோட வாழ்க்கையில் முன்னேறி போகிறதுக்கு யார் யாரெல்லாம் தடையாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் விலகுறாங்க. எந்த ஒரு விஷயம் தடையாக இருந்ததோ அந்த ஒரு விஷயம் விலகுது. அண்ட் ஒரு சில பேருக்கு உங்களுடைய நெகட்டிவ் கார்மிக் பேட்டர்ன் எண்ட் ஆகுது. உங்களோட பாஸ்ட் கார்மிக் கனெக்ஷன்ஸ் இல்லைன்னா உங்கள் ஆன்சிஸ்டர்ஸோட கனெக்ஷன்ஸ் இது வரைக்கும் இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு எண்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கான அந்த ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும். நிறைய ப்ரேயர்ஸ், நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஸோ அது கண்டிப்பாக வந்து பழிக்கும். ஓகேங்களா, ஸோ வாட் எவர் நீங்கள் எது பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு ஃபேவராக தான் வரும். ஸோ அதனால உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் அப்படிங்கிறதுல வந்து ஸ்ட்ராங்காக இருங்க. அதுக்கு ஹை ப்ரையாரிட்டியும் தாங்க. ஓகே, ஸ்டார் கார்டு. சரி, நான் சொன்ன மாதிரி உங்களோட மேனிஃபெஸ்டேஷன், உங்களோட ஒரு விஷஸ் கண்டிப்பாக யூனிவர்ஸ் நிறைவேற்றி தராங்க. ஸோ அதனால வந்துட்டு என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு வேணுமோ அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நில்லுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுடைய எமோஷன்ஸ் அந்த ஒரு விஷயம்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒர்க் ஆன் யுவர் 7 chakras. ஒரு நல்ல ஹோப் கிடைக்குங்க. ஓகே, ஸோ இவ்வளோ நாளாக வந்துட்டு ஒரு பிளாங்கான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு எதிர்காலத்தை நோக்கின ஒரு தாட்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஹோப், அதுக்கான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமையும். ஓகே, ஸோ ரொம்ப யோசிக்காதீங்க. பிகாஸ் வந்து லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்சஸ் வருதுன்னு நான் சொன்னேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறது? பிகாஸ் வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து கிவ் அப் பண்ணியிருக்கலாம். குட் பி பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனலுமே இதெல்லாம் நடக்காது, கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கிவ் அப் பண்ணியிருக்கலாம். பட் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஆல் ஆஃப் அ சடன் உங்கள் கைக்கு வந்துடும். அப்போ என்ன முடிவு எடுக்கிறது, அதை எப்படி நான் கொண்டு போகிறது ஃபார்வர்டா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு மொமெண்ட்டையும் கொடுக்கலாம். ஸோ அதனால பி ப்ரிப்பேர்ட். என்ன வேணும்னு நினச்சிங்களோ, எந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் நடக்காதுன்னு சொல்லி அதை பாஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த விஷயம் ரிலேட்டடாக அகெயின் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, ட்ரை பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கான அந்த டெசிஷன் நீங்கள் எடுக்கிறப்போ வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. மேபி உங்களுக்கு மோர் தேன் 1 சாய்ஸஸ் வரலாம். ஸோ அதனால அந்த எந்த சாய்ஸஸ் சூஸ் பண்ணுறதுங்கிற கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு வேண்டாம். ஸோ பி கேர்ஃபுல். ஓகேங்களா, see, this is also lovely. King of Pentacles also. கார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. பைல் நம்பர் 1, ஐ திங்க் உங்களுக்கு
யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ சி உங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல வெல் டு டூ பொசிஷனில் இருக்கலாம். அவங்க குட் பி அ பாஸ், இல்லைனா வந்து ஒரு ஹை ப்ரொஃபஷன்ஸ். அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்திருக்கலாம். அந்த ஒரு பர்சனோட உங்களுக்கு இருந்த அந்த ஒரு நல்ல க்ளோஸ்டாக இருந்திருக்கலாம். பட் இப்போ இடையில கொஞ்சம் அவங்களோட உங்களுக்கு பாண்டிங் இல்லாமல், பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எஸ், அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப் மறுபடியும் நீங்கள் ஒன்று சேர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. யாரோட உங்களுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆச்சோ, குட் பி பர்சனல் ஆர் ப்ரொஃபஷனல், ஸோ அந்த ஒரு பாண்டிங் திருப்பி மறுபடியும் ஒன்று செய்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ யூனிவர்ஸ் வந்து அதுக்கான ஒரு சூழ்நிலைகளை கொண்டு வருவாங்க. ஒரு சில பேர் உங்களை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ நான் இந்த டெக்கில் இருந்து நான் எடுக்கிறேன். இந்த டெக் என்ன வருதுன்னு பார்ப்போம். சோஃபார் எனக்கு வந்துட்டு பைல் நம்பர் 1 நல்ல பாசிட்டிவ் மெசேஜ் தான் வருது. ஹெல்த் வைஸ் மட்டும் நல்ல ப்ராப்பர் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. பிகாஸ் வந்து நீங்கள் கேட்டதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நீங்கள் கேட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஆல் ஆஃப் அ சடன் தெரியாமல் இருக்கிறப்போ யூ மே கோ ரெஸ்ட்லெஸ். ஸோ அதனால ஹெல்த் மட்டும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் பிலீவ். ஓகேங்களா? Okay, Ace of Sword, 9 of Sword, 3 of Cups. சரி, உங்களோட லைஃப்பில் ஒரு ஐ திங்க் ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஹிடன் பிளெஸ்ஸிங்காக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து சம் ஒன் வெரி க்ளோஸ் டு யூ. மேபி நீங்கள் அவங்கள வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம். மேபி இப்போ வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் க்ளோஸாக இருந்திருக்கலாம், பட் இப்போ வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்கலாம். பட் ஆக்சுவலி அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் இருக்க போகிறாங்க. ஸோ வந்து சூன் உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த பாண்டிங் வந்து பழையபடி நல்லா ஹாப்பியாக இருக்க போகுது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை கசின்ஸ், யாராக வேணா இருக்கலாம். ஐ குட் சி லைக் ரொம்ப வருஷமாகவே நீங்கள் அவங்களோட வெரி க்ளோஸ்டாக இருக்கீங்க, மேபி சின்ன வயசுல இருந்து. அண்ட் யூ ஆர் பிளெஸ்ட். சம் ஒன் இஸ் ப்ரொடெக்டிங் யூ. ஓகேங்களா? உங்களை வந்து சீக்ரெட்டாக ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. மேபி இப்போ உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் வந்து வெரி சூன் உங்களுக்கு தெரியும் யார் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ டெசிஷன் மேக்கிங் மட்டும் பார்த்துக்கோங்க. கால்குலேட்டிவ் திங்கிங் அது ரொம்ப முக்கியம். எமோஷ்னலாக எந்த முடிவுகளும் நீங்கள் எடுக்க வேண்டாம். பி ப்ராக்டிக்கல். கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கிறதுமே வந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்கள் லைஃப்பில் அப்படியே ஸ்டேபிளாக இருக்க வைக்கும். ஸோ தட் யாருமே உங்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபஷ்னல் விஷயத்திலும் சரி, பர்சனலையும் சரி ரொம்ப நல்லா இருக்குது. பிளாக்கேஜஸ் விலகுது. ஆனால் உங்களோட ஹெல்த் வைஸ், ஃபிசிக்கல், மென்டல், எமோஷ்னல் ஹெல்த் வைஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நல்ல ரெஸ்ட், ப்ராப்பர் ரெஸ்ட் இருக்கணும். உங்களுக்கு அந்த ப்ராப்பர் ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக வரலாம். ஸோ ஹெல்த் மட்டும் பார்த்துக்கோங்க, மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்லோலி நீங்கள் சேஞ்சஸை வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த பைல் நம்பர் 1. ஐ திங்க் சூப்பரான மெசேஜஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் 11 to 20 பிறந்தீங்களோ, ஸோ உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? Six of Pentacles, 4 of Pentacles, okay, Queen of Swords, okay, fine. So pile number 2, financially பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ஏமாந்துருக்கலாம் பணம் கொடுத்து. ஸோ நீங்கள் அந்த கொடுத்த அந்த பணம், நிறைய ஏமாந்த ஒரு பணம் வேற ஒரு விதத்தில் உங்களுக்கு திருப்பி வருது. நீங்கள் யார்கிட்ட கொடுத்து ஏமாந்தீங்களோ அவங்க உங்களுக்கு திருப்பி தரமாட்டாங்க. பட் சம்ஒன், வேற ஒருத்தவங்க மூலிமா நீங்கள் எவ்வளோ இழந்தீங்களோ அதையும் தாண்டி உங்களுக்கு கிடைக்கும்.
ஓகேங்களா? ஸோ மணி ரிலேட்டடாக நிறைய அழுகைகள் இருக்குன்னா ஸ்டாப் இட். பிகாஸ் அதுக்கான ஒரு சொல்யூஷன், ஒரு முடிவு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது வெரி சூன். ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நிறைய ப்ரொஃபஷ்னலி நிறைய பிளான்ஸ் இருக்கலாம். பட் அத்தனை ஐடியாஸ், அத்தனை பிளான்ஸுமே வந்து ரொம்ப ஹோல்ட் பண்ணுறீங்க. நிறைய ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பர்சன் தான் நீங்கள். எதிர்காலத்தை பற்றின ஒரு தாட்ஸ், ரொம்ப ஹையான தாட்ஸ் இருக்கும். இப்போவே வந்துட்டு ஃப்யூச்சரில் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையுமே வந்து இப்போவே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு சில பேர் வந்துட்டு நல்லா பிளானிங்கில் மட்டும் இருக்கலாம். நிறைய ஐடியாஸ், நிறைய பிளானிங், எப்படி ஃப்யூச்சர் இருக்கணும் அப்படின்னு. பட் ஆனால் ஆக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கு. ஸோ உங்களோட ஐடியாஸாக இருக்கட்டும், உங்களோட பிளானிங் எல்லாமே வந்துட்டு ரியல் வேர்ல்டுக்கு கொண்டு வாங்க. அது ரொம்ப தேவைப்படுது. அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஹார்ட் பிரேக்ஸ் எல்லாமே சரியாக போகுது. நிறைய ஏமாற்றங்களை ஃபேஸ் பண்ணிட்டு வந்த பர்சன் இனிமேல் வந்து ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. யாரையுமே வந்து அட்வான்டேஜ் எடுக்க விட மாட்டீங்க. ஐ திங்க் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாஸ்ட் பர்சன் அவங்க வந்து உங்களை நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ பாஸ்ட்னா உங்களை வந்து யார் உங்களை அதிகமாக காயப்படுத்தினாங்களோ, யாருனால நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு மொமெண்ட்டை ஃபேஸ் பண்ணீங்களோ, அந்த பர்சன் உங்களை கரண்ட்லி நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க ரிக்ரெட் பண்ணுறாங்க, உங்களை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பர்சன் திருப்பி வருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி வந்து அவங்க ட்ரைங் மெனி டைம்ஸ், நிறைய டைம்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் கொஞ்சம் பயப்படுறாங்க. பிகாஸ் வந்து யூ ஹாவ் சேஞ்ச்ட் அ லாட். நீங்கள் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு பாஸ்ட் கம்பேர் பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் உங்களுக்குள்ளே இருக்கு இப்போது. ஸோ அந்த சேஞ்சஸை பார்த்து அந்த பர்சன் வர்றதுக்கு பயப்படுறாங்க. பட் அது யார் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்க ரீசெண்ட்லி அவங்க உங்களை ஹர்ட் பண்ண பர்சனாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு லாங் பாஸ்ட் அந்த ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், டாக்ஸிக், ஹார்ம்ஃபுல்லான பர்சன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்கள் லைஃப்பில் இருந்து அப்படியே ஸ்லோவாக வந்து காணாமல் போயிடுவாங்க. ஓகேங்களா? நல்ல நல்ல குட் பர்சன்ஸை வந்து நீங்கள் மீட் பண்ணுவீங்க. அதுக்கான ஒரு சூழ்நிலைகள் அமையும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற பிளேஸ், அந்த 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 இடத்த விட்டு வெளியில் இருக்கிற இடத்துல இருந்து தான் உங்களுக்கான அந்த அன்பு, பாசம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களோட சூஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக அமையும். அண்ட் சம்ஒன் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. ஆஃபர் இன் த சென்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ரப்போசல் வரலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆஃபர் கூட கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக எது வேணால் இருக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரி, உங்களோட பர்சனல் விஷயத்திலையும் சரி, ப்ரொஃபஷனல் விஷயத்திலுமே சரி, ஒரு புது சான்சஸ், ஒரு புது ஆஃபர், ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக வருது. அந்த சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா சம்திங் பாஸ்ட் ரிலேட்டடான ஒரு விஷயம் தான். இட் குட் பி பாஸ்ட் பர்சன், இல்லை பாஸ்ட் ரிலேட்டடாக நடந்த ஏதோ ஒரு விஷயம் தான் வந்துட்டு உங்களுக்கு இனி வரக்கூடிய அந்த ஒரு ஃபியூச்சர் சேஞ்சஸில் வந்து நடக்கும். ஓகேங்களா? சம்மர் அது வந்து உங்கள் பாஸ்ட்டை கனெக்ட் பண்ணி தான் வருது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்பு கொடுத்தீங்களோ அதே மாதிரியான ஒரு அன்பு உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு எஸ் பீப்புள் இருக்காங்க. ஐ திங்க் உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு க்ரஷ் இருக்காங்க. Someone is watching you silently. சரி, உங்களை பொறுத்த வரைக்குமே ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். அதாவது ஒரு பேலன்ஸ்டாக இருக்காது. ஒன்று நீங்கள் ஓவர் லவ் பண்ணுவீங்க, இல்லை உங்கள் பார்ட்னர் ஓவர் லவ் பண்ணுவாங்க. அண்ட் அது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், இல்லைனா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயங்கள், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இனி உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு நியூ ரிலேஷன்ஷிப், நியூ ப்ரப்போசல், அந்த ரிலேஷன்ஷிப்லையுமே பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் லவ் இருக்கும். அந்த டூ மச் ஆஃப் லவ் சம்டைம்ஸ் வந்து ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை கிரியேட் பண்ணலாம். பட் ஸ்டில் அந்த லவ் நல்லா இருக்கும். பட் அட் த எண்ட் அந்த லவ் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹெல்த் வைஸ் பார்க்குறப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் நல்லா இருக்கு. ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து அனலைஸ் பண்ணுவீங்க. ஐ மீன் உங்களுக்குள்ளார எந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும்.
ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களை அந்த டிப்ரெஷன் ஸ்டேஜில் இல்லை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஸ்டேஜில் இருந்து உங்களை வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 2 நான் இந்த கார்டுமே இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நல்லா இருக்குது. எனக்கு கார்ட்ஸ் வந்துட்டு சேஞ்சஸ் நல்லா தெரியுதுங்க. இவ்வளோ நாளாக சேஞ்சஸ் இல்லாமல் இருக்குதா, பட் இனி வந்து சேஞ்சஸ் நல்லாவே தெரியுது. கொஞ்சம் மூமெண்ட் இருக்க போகுது. ஓகேங்களா? ஓகே, கொஞ்சம் வந்து உங்களுக்கு வெளி இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பிக் ஆஃபர் வந்து கிடைக்குங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வருதுன்னு சொன்னேன். எஸ், அது கிடைக்கும் கண்டிப்பாக. நீங்கள் ட்ராவலிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. அதாவது ட்ராவலிங் இந்த சென்ஸ் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்கலாம். இது நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு பிளானிங் வச்சுருந்தீங்களா? உங்களோட விஷ் லிஸ்ட்டில் வந்துட்டு நிறைய ஆசைகள் இருக்கும். எனக்கு லைஃப்பில் இங்கே போகணும், இப்படி சாதிக்கணும் அப்படின்ற ஆசைகள் இருந்துச்சு அப்படின்னா எஸ், அதுக்கான ஒரு வாய்ப்புகள்ங்கிறது அமையும். அதுக்கான ஒரு பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறது அமையும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு பிளாக்கேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டேர்மில் தான் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு சால்வ் ஆகும். ஸோ சூனர் ஆர் வெரி வெரி சூன் நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓவர் திங்க் பண்ண வேண்டாம். அது மட்டும்தான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓவர் திங்கிங்கே வேண்டாம். ஸோ சேஞ்சஸ், சின்ன சின்ன விஷயங்களில் சேஞ்சஸ், மூமெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 2 கார்ட்ஸ் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் எதுவுமே ஓவராக வந்து திங்க் பண்ணிட்டு குழப்பிக்காமல் இருந்தீங்கன்னா எல்லாமே அதுவாகவே தானாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் 21 to 31 பிறந்தீங்களோ, ஸோ உங்களுக்கான ரீடிங் யூனிவர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, 2 கார்டு வந்திருக்கு. 9 of Wands, Judgment. உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாப் ஓவர் திங்கிங், ஸ்டாப் ஓவர் அனலைசிங். ஒரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணுறீங்களா? இந்த ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணுங்க. இது உங்களோட மோஸ்ட் ஆஃப் யுவர் அட்டென்ஷன், உங்களோட கோலுக்கான ஒரு அட்டென்ஷனை அதிலிருந்து விலக்கி வைக்குது. ஸோ வாட் எவர், நீங்கள் உங்கள் ஹார்ட் ஒர்க் போடுங்க. இது வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்கள் வேலையாக இருக்கட்டும், இல்லை உங்களோட பர்சனல் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எது வேணால் இருக்கலாம். ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் போடுங்க. அண்ட் ரிசல்ட் வாட் எவர் இட் இஸ், ஜஸ்ட் அக்செப்ட். ஓகேங்களா? ரொம்ப வந்து ரிசல்ட்காக நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமை இல்லாமல் இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து செஞ்சீங்கன்னா உடனே எனக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களை வந்து ரொம்ப ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ், உங்களோட ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பிளெஸ்ஸிங்ஸை எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே இல்லாமல் ஜஸ்ட் ரிசீவ் இட். ஓவர் அனலைஸ் பண்ண வேண்டாம், எதுக்கும் நீங்கள் ஜட்ஜ் பண்ண வேண்டாம். பிகாஸ் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் அப்படியே மாறுது. அதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்திருக்கலாம். உங்களுக்கும் உங்கள் லைஃப்பில் ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், இடையில அப்படியே அப்சைட் டவுனாக மாறி இருக்கும். ஒன்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக, க்ளோஸ்டு ஒன்ஸாக, சோல் ஃபேமிலி, சோல் சிஸ்டர், சோல் கசின்ஸ், இந்த மாதிரி சொல்லலாம்ல. ஸோ அவ்வளோ க்ளோஸ்டாக இருந்த பர்சன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு எனிமியாக மாறி இருக்கலாம். ஸோ அதனால யூஆர் ஜட்ஜிங் ரைட் நவ். இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸ்டாப் ஜட்ஜிங். சூன் வந்து அந்த ஒரு சூழ்நிலைகள் மாறலாம். கரண்ட்லி நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறீங்க? ப்ரொஃபஷ்னலாக இருக்கும், ஒர்க் ஏரியாவில் எந்த ஒரு சூழ்நிலை, உங்களோட பர்சனல் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் வருது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதுக்குமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. உங்களை பற்றி அவங்க இப்படி தான் நினைக்கிறாங்கன்ற மாதிரி எதுவும் யோசிக்காதீங்க. அண்ட் மோரோவர் யார்கிட்டையுமே அதிகமான வேர்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் நீங்கள் ரொம்ப ஓவராக வார்த்தைகள் பேசிடுறீங்க. உங்களோட கோபத்தை மீறி பயங்கர கோபம், உங்களால் அந்த ஒரு சீட்டிங் இல்லைன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து உங்கள் லவ்டு ஒன்ஸ் கிட்ட இருந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ யூ சேயிங் ஸோ மச், உங்கள் கண்ட்ரோலை மீறி பேசுகிறீங்க. அண்ட் தென் யூ ரிக்ரெட் லேட்டர், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம். ஓகேங்களா?
முடிஞ்ச அளவுக்கு டோன்ட் ரியாக்ட் அண்ட் பி சைலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்களோட லைஃப்பில் நிறைய ஒரு சேலஞ்சஸ் இருந்தாலுமே ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் ஆல்சோ இருக்குது. மேபி அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஹிடன் ஆகியிருக்கலாம். பட் ஆனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கோட எவ்வளோக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸுமே உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ரொம்ப ரொம்ப போராட்டங்கள் இருக்குது. ட்ரெயின்ட் ஆகியிருக்கலாம் மேபி. ஏன்னா உங்களுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கீங்க ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஒரு சில பேர் ஃபுல்ஃபில் பண்ண மாட்டுறாங்க. உங்களாலேயும் வந்துட்டு உங்களோட அந்த ஃப்ளெக்சிபிளாக மாற முடிய மாட்டேங்குது. ஸோ இந்த 2 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள் யாரோட வேணா இருக்கலாம். உங்கள் ஃபேமிலி கூட வேணா இருக்கலாம். ஃபேமிலி கிட்ட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சம்திங், பட் ஆனால் அவங்க டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த பாண்டிங் இஸ் கெட்டிங் ஸோ கன்ஃபியூஸ்ட். ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமாக போயிட்டு இருக்குன்னா எஸ், அந்த ஒரு விஷயங்கள் சரியாகும். உங்களை புரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? ஓகே. சரி, உங்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப்பில் அவ்வளோ ஈஸியாக எதுவும் கிடைக்காது. ஃபைல் நம்பர் 3 கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யும். ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டது ஈஸியாக அவ்வளோ கிடைச்சிரும். பட் ஆனால் அது உங்கள் லைஃப்பில் ரொம்ப நாள் நிற்காமல் இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ சி லவ்லி கார்ட் தான் இருக்கா, இம்ப்ரெஸ். ஓகே. சரி, உங்களுக்கு உங்களோட சில்ட்ரன்ஸை நினச்சி கொஞ்சம் ஒரு கவலைகள் இருக்கா? உங்களுக்கும் அந்த உங்கள் சில்ட்ரன் மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, உங்கள் பசங்களோட உங்களுக்கு டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடிய மாட்டேங்குது, இல்லை அவங்க உங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட சில்ட்ரன் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கவலைகள் இருந்துச்சு அப்படின்னா எஸ், அந்த ஒரு கவலைகள்ங்கிறது உங்களுக்கு சால்வ் ஆகும். பிகாஸ் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கும் சரி உங்கள் சில்ட்ரனுக்கும் சரி அந்த ஒரு பாண்டிங் வந்துட்டு நிறைய நல்லா இருக்கும். ஸோ ஒரு புதுசாக ஒரு ஐடியாஸ், ஐ திங்க் உங்களோட ஒரு க்ரியேட்டிவிட்டி லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ சம்திங் ஏதோ ஒரு க்ரியேட்டிவாக வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. அண்ட் உங்களோட ஒர்க் லைஃப் அண்ட் ஃபேமிலி லைஃப் ஆல்சோ வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பேலன்ஸ் ஆகும். சாரி, ஐ திங்க் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வருவீங்க. பைல் நம்பர் 3 செல்ஃப் க்ளோ. நான் வந்து இப்போ இவ்வளோ நாளாக வந்து உங்களோட லைஃப்பை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போ வந்து உங்கள் அப்பியரன்சஸ், நீங்கள் வந்து வெறும் க்ளோவாக இருக்கணும், உங்களோட அப்பியரன்சஸை நினச்சி ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. நான் அட்ராக்டிவாக இருக்கணும், க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய செல்ஃப் கேர் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஓகே. மேபி உங்களுக்கு ஒரு நியூ லவ் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. பைல் நம்பர் 3 நியூ ரிலேஷன்ஷிப், நியூ லவ் இஸ் பாசிபிள். இது உங்களோட ஒர்க் ஏரியாவில் கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சம்ஒன் நீங்கள் வந்து ஒரு நியூ பர்சன் யதார்த்தமாக எங்கேயாவது மீட் பண்ணுவீங்க. ஜஸ்ட் ஒரு ஃபியூ கான்வர்சேஷன்லேயே உங்களுக்குள்ள அந்த ஒரு கனெக்ஷன் வரலாம். மேரேஜ் ரிலேட்டடாக பார்த்தோம்னா டிலே ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா எஸ், ஒரு நல்ல நியூஸ் வரும். பட் கொஞ்சம் ஹோப்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம் நீங்கள். ஓகேங்களா? ஓகே. வெயிட் அ மினிட். ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான ஃபைனலி உங்களுக்கான பிரச்சனை என்னங்கிறத கண்டுபிடிச்சிடுவீங்க. இவ்வளோ நாளாக வந்துட்டு நீங்கள் தேவையில்லாமல் ஒரி பண்ணிட்டு இருக்கலாம். எதுக்கு ஃபீல் பண்ணுறோம், என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு குழப்பங்கள் இருக்கலாம். ஸோ ஃபைனலி உங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் உங்களுக்கு தெரிய வந்துடும், நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி நியர் உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அதுக்கு ரொம்ப கிட்டக்க தான் இருக்கீங்க. மேபி இப்போ உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். பிகாஸ் நல்ல ஒரு கன்ஃபியூஷன்ஸ், நல்ல ஒரு ஓவர் திங்கிங், ஒரு கைண்ட் ஆஃப் பேர்டன்ஸ் ஆல்சோ இருக்குது. ஸோ அதனால வந்து இப்போ உங்களை பற்றி அதிகமாக யோசிக்க டைம் இல்லாமல் இருக்கலாம் கரண்ட்லி. பட் ஆனால் வந்து நான் சொன்ன மாதிரி இனி செல்ஃப் கேர்,
அது அதிகமாக நீங்கள் பண்ணுவீங்க, அதுக்கான ஒரு டைம் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ உங்களோட லைஃப் ஸ்கெடியூல்ஸ் எல்லாமே வந்து ஒரு சேஞ்சஸ் வரும். உங்களோட டே டு டே லைஃப்லையுமே நிறைய விஷயங்கள் வந்துட்டு மாற்றங்கள் வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டைம் வந்து உங்களுக்காக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சம்மன் இஸ் கோயிங் டு அட்ராக்ட். உங்கள் மேலே யாருக்கும் வந்து ஒரு சீக்ரெட் க்ரஷ் இருக்குது, ரொம்ப ஒரு அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ எனக்கு அந்த ஒரு மெசேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அந்த ஒரு பர்சன் மேபி வந்துட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ளார ஒரு நிறைய ரியலைசேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக செல்ஃப் க்ளோவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ சம்திங் இஸ் கம்மிங். வெரி குட் நியூஸ் தான் எனக்கு நல்லா வருது. ஸோ நீங்கள் வரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணுங்க, நல்ல நியூஸ் வருது. ஓகே, ஸோ வெயிட் அண்ட் ரிசீவ் திஸ் குட் நியூஸ். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த பைல் நம்பர் 3. தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும்.